அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைய ஸ்பெஷல் எறா வடை. எறா வடையா? ஆ. கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, எறா, எறா, வெங்காயம், வெங்காயம், தேங்காய், தேங்காய், சோம்பு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வச்சிருக்கேன். பட்டை, லவங்கம், லவங்கம், ஏலக்காய், ஏலக்காய். சரி. கொத்தமல்லி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான தேவையான பொருள். எண்ணெய். என்ன எண்ணெய்? ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபண்ட் ஆயில். சரி, ஓகே. இப்போ தேங்காவை துருவிக்கணும். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் தான். ஆமாம். இப்போ தேங்காய் கூட இந்த சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து எண்ணெயில போட்டு இது பண்ணக்கூடாதா? இதெல்லாம் அரைச்சிங்க. இப்போ ரெண்டு எல்லாம் இதுவாயிடுச்சு, பொடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு போடுறோம். என்ன பருப்பு? என்ன பருப்பு? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 20 நிமிஷம். ஒரு 20 நிமிஷம். செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம், 60 முன்னாடி ஊற வச்சிடணும். ரொம்ப நேரம் ஊறினாங்க எண்ணெய் குடிக்கும். ஓ. இப்போ இதை அரைக்கிறதுக்குள்ள நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயா? ஓகே. இப்போ இது வந்து வடை மாதிரி தான் இல்ல? இப்போ நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எறாவை போட கலந்து இறவு இதில் போட்டு அரைச்சிடணுமா? ரைட்டா போட்டு பொடி பண்ணிக்கணும். இது பசங்க ஸ்கூல் விட்டு வந்தா கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஏன் லைட்டா போடுற? அப்பதான் அந்த பல்ஸ் மோட்ல போட்டுடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப மசிஞ்சிடும். வாயில கடிக்கிறப்போ நல்லா நறுக்கு நறுக்கும் அரைச்சு எடுத்து வெங்காயம், அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் உப்பு கலந்து இப்போ நம்ம பிடிச்சி போட போகிறோம். வடை மாதிரி பிடிச்சி போட போகிறோம். இப்போ வடை மாதிரி தான் போடணுமா இல்லை கட்லெட் மாதிரி கூட போடலாமா? வடை தான். வடை தான். உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்க போகிறோம். சரி. போட்டுட்டு எல்லாம் ஒன்று கலந்து பிசைஞ்சிக்க போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு, தேங்காய், இந்த கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிக்கிறோம். இதை வடை சுட்டுட்டு குழம்பு, கார குழம்பு மாதிரி வச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும். உருண்டை கார குழம்பு மாதிரி. ஆமாம், வச்சுட்டு இது வெறும்னே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், குழம்புல போட்டும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஊறி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். உருண்டை பிடிச்சி வச்சதை அப்படியே தட்டி தட்டி கடாயில் போட போகிறோம். இப்போ தட்டி நம்ம போட போகிறோம். இப்போ உருண்டை பண்ணதை வடை மாதிரி தட்டி போட போகிறோம். சாதா வடைக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஸ்மெல் வருதா? இந்த இது கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல, அதுவும் இதெல்லாம் சேர்த்து அது ஒரு ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். திருப்பி விட போகிறோம். செவந்த கொட்டணும். இப்போதான் வந்து கோலா உருண்டை, மட்டன் கோலம் ஆயா வந்து கறியில் கூட செய்வாங்க. கடலைப்பருப்பு போட்டு. ஆமாம், கறி வேக வச்சு கொந்தன கறி பண்ணி வச்சுப்பாங்க. அதில் ஆயா கடலைப்பருப்பு போட்டு சாயந்தரம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. சிக்கன் போடலாம். ஆமாம், சிக்கனு மட்டன் எது வேணாலும் போடலாம். இப்போ வந்து என்ன பண்ணா கோலா உருண்டை செஞ்சு வைக்கிறாங்கல்ல, உடச்சக்கலையில் செய்கிறாங்க. அப்போல்லாம் கடலை பருப்பு தான் வடை சொல்றதெல்லாம்.
இப்போ அது ஸ்பெஷலாக இதுவாகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி செவந்திருக்கிறதுலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டோம்னா நல்லா செவந்து பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடணும். பொன்னிறமாக வரல. இப்போ எடுத்துட போறோம். அவ்வளோதானா? இதே கலர் வந்தவனையே எடுத்துடணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.